ஒரு கோடீஸ்வரர் இருக்கான். அவங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஃபேமிலி அவனை விட 2 மடங்கு சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஆளுக்கு இந்த பொண்ணு மேல பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏதோ கடமைக்கு 4 பேர் பார்க்கணுங்கிற கௌரவத்துக்காக ஒரு சின்ன பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்படியே நாட்கள் போக அங்க இருக்க வேலைக்காரன் கூட இவளுக்கு பழக்கம் ஏற்படுது. இதெல்லாம் தப்புன்னு சொல்லி புருஷன் கண்டிச்சாலும் கூட அவனுக்கு முன்னாலேயே இவ கள்ளக்காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இவ தப்பு பண்ண பாக்குறா. இவள மாதிரியான ஒரு நெகட்டிவ் கேரக்டரை சத்தியமா நீங்க எந்த படத்திலயுமே பார்த்திருக்க முடியாது. அந்த லெவலுக்கு வில்லனிசம் படு பயங்கரமா இருக்கும். நீங்க நினைக்க முடியாத சில பல ட்விஸ்ட்கள்லாம் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே சர்ச்சில் ஒரு கல்யாணத்தை காமிக்கிறாங்க. இந்த படத்தோட ஹீரோயினுக்கும் ஒரு மிகப்பெரிய பணக்காரனுக்கும் கல்யாணம் நடக்குது. பெருசா விருப்பம் இல்லைனாலும் ஹீரோயினும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கறனால அங்க இருக்க வேலைக்கார லேடி இவகிட்ட நீங்க ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஹீரோயின் அதெல்லாம் பெருசா எதுவுமே எடுத்துக்கல. அவ இல்ல அப்படிங்கிறா. உங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவளுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி அந்த ரூமுக்குள்ள அனுப்பி வைக்க. இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. அவங்க ஏதோ கற்பனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த ஆளுக்கு பொண்டாட்டி மேல பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. கல்யாணம் ஆகியிருந்தா கூட ஹீரோயினோட வாழ்க்கை இன்னும் வெறுமையா தான் போய்கிட்டு இருக்கு. அவ கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறதுக்கு கூட அங்க இருக்கிற யாருக்குமே டைம் இல்ல. அந்த அளவுக்கு பிஸியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு அம்மா கிடையாது, ஒரே ஒரு அப்பா மட்டும் தாங்க. அவரும் எப்பவும் பார்ட்டி பிசினஸ் மீட்டிங் அது இதுன்னு சொல்லி அவனோட வேலையெல்லாம் பாக்குறதுக்கு அவனுக்கு நேரம் சரியா இருக்கும். இப்பதான் இந்த படத்தோட டைட்டிலே போடுறாங்க லேடி மேக்பெத் அப்படின்னு. ஹீரோயினை பர்சனலா க்ரூம் பண்றதுக்காகவே அங்க ஒரு வேலைக்கார லேடி இருக்கா. அவ தான் இவளுக்கு தலை சீவி வர்றது, ட்ரெஸ் போட்டு வர்றதுன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் அவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவ தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னால கூட வந்து அங்க இருக்கிற ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்டுருவாங்க. இவங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி இருக்கனால அங்க இருக்க சில விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருப்பானுங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூமே கொடுத்து ஹீரோயினுக்கு அந்த வேலைக்காரியை ட்ரெஸ் பண்ணி விட சொல்றாங்க. அவ அந்த ட்ரெஸ்ஸை போறத பார்த்தாலே பயமா இருக்கு. அவ்வளவு டைட்டா அந்த ட்ரெஸ்ஸை போடுறா. இது எந்த ஒரு ட்ரெடிஷன் சொல்லி எனக்கு தெரியல. அந்த பார்ட்டி ஹால்ல ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் அவன் ஏதோ ஒரு மூலையில் நின்னுகிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் இங்க இருக்கிறது வேஸ்ட்னு சொல்லி அவ குட் நைட் சொல்லிட்டு எழுந்து போறான். இந்த ஆளோட அப்பங்கார இருப்பான் பாத்தீங்களா, அவன் ஹீரோயின்ட்ட வந்து உன்னோட புருஷன் அங்க நின்னுகிட்டு இருக்கும்போது நீ இப்படி எழுந்து வர்றது நாகரீகமே கிடையாது, அவனுக்காக நீ காத்திருக்கணும்னு சொல்லி சொல்ல இவங்க எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை நான் போய் தூங்குறேங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே இந்த ஆளு அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு அவளோட புருஷன் வர வரைக்கும் அவன் அங்க தூங்கவே கூடாது, அவ தூங்குனா உன்னைய வேலை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி இவளை போய் கண்காணிக்க சொல்றான் இந்த ஆளு. இவங்களும் அங்க போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க ஹீரோயின் நான் கண்டிப்பா தூங்க போறதில்ல, நீ எதுக்காக என்னையே பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவகிட்ட அவங்க கேக்குறாங்க. ஆனா அவங்க எதுவுமே பேசல, அமைதியாவே இருக்காங்க. இவங்க இருக்க அந்த ரூமுக்குள்ள ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வரான். உள்ள வந்ததுமே ஹீரோயினை அவன் எந்திரிச்சு நிக்க சொல்றான். அவன் சொல்றதை இவ கேட்கவே இல்ல, அவ உட்காந்துக்கிட்டே இருக்கா. கடைசியா வேற வழி இல்லாம அவன் சொல்றதை கேட்டுதான் சொல்லி அவளும் எந்திரிச்சு நிக்க இந்த வேலைக்காரியா இவன் வெளியே போக சொல்றாங்க. அடுத்ததான் ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அங்க இருக்க அந்த செவுத்த மட்டும் தான் அவ பார்த்து நிக்கணும், இந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறது திரும்பி நீ பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்களும் அவன் சொல்ற மாதிரியே பண்றாங்க. அடுத்த நாள் காலையில விடிய கால நேரத்திலேயே அவன் எங்கேயோ கிளம்பி போயிட ஹீரோயின் அந்த மாமனார் கிட்ட என்னோட புருஷன் எங்க போயிருக்கான் என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு கேட்டா அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்றான். கூடவே இந்த ஆளும் நாளைக்கு லண்டன் போக போறானா, அது வரைக்கும் இங்க இருக்கிற வேலைக்காரிங்க மட்டும் தான் உனக்கு கவனிச்சுப்பாங்க, உனக்கு என்ன சௌரியம் வேணும்னாலும் கேட்டாலும் அதை செஞ்சு கொடுப்பாங்க. அது போக நீ இப்போ ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன்னு சொன்னல, அடுத்துதான் உன் புருஷ வரக்குள்ள கொஞ்சம் எனர்ஜி எல்லாம் ஏத்தி தெம்பாருங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்ல இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் கோவப்பட்டு அந்த பக்கம் போயிடுறான். இதனால வரைக்கும் அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுல இல்லங்கிறதுனால தனியா அங்க இருக்கிற காட்டுக்குள்ள சில இடங்கள்லாம் போய் சுத்தி பாக்குறாங்க. இவங்களோட பர்சனல் க்ரூம் லேடி இருப்பால அவ கூடயும் அப்பப்போ வெளியே போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. மீதி நேரம் எல்லாம் தூங்குறது சாப்பிடுறது இது மட்டும் தான் இவங்களோட வேலை. ஒரு நாள் இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த வேலைக்காரங்களா தங்கி இருக்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல சத்தம் கேட்க என்னன்னு சொல்லி போய் ஹீரோயின் பார்த்தா இங்க ஒரு வேலைக்கார லேடி இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு துணிக்குள்ள கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. என்னன்னு கேட்டா அங்க இருக்க ஒருத்தன் அவளோட வெயிட்டை செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பதில் சொல்றான். என்னோட புருஷனுக்கு தெரிஞ்சனா என்னன்னு தெரியுமா, அவங்ககிட்ட சொன்னா நீங்க இங்க வேலையே பார்க்க முடியாது, மரியாதையா அவளை அந்த இடத்துல இருந்து கீழே இறக்கி விடுன்னு சொல்ல அவங்களும் அந்த வேலைக்காரியா அங்க இருந்து இறக்கி விடுறாங்க. அப்போ ஹீரோயின் அவங்ககிட்ட என்ன கேக்குறானா, சரி அவளோட வெயிட் உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளவு வெயிட் இருப்பேன்னு சொல்லி உங்களை யாராவது சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டா ஒருத்தன் தூக்குனா தானே உங்களோட வெயிட்டை சொல்ல முடியும்னு சொல்லி கேட்க அதெல்லாம் தேவையில்ல, நீ உன்னோட பார்வையிலே கணிச்சு என்னோட வெயிட்டை சொல்லுன்னு சொன்னா இவன் என்ன பண்றான்னு பார்த்தா ஹீரோயினை அப்படியே அலையக்கா கையிலேயே தூக்கிடுறாங்க. ஒரு செகண்ட் இவங்களே மறந்து போயிடுறாங்க. இவனை கீழே தள்ளி விட்டு தேவையில்லாத ஏதாவது சேட்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா புருஷன் வந்ததுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையா இருன்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாத்தையுமே மிரட்டிட்டு போறா. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததும் அந்த வேலைக்காரி கிட்ட இப்போ உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் யாருன்னு சொல்லி அவனை பத்தி கேட்டா அவன் இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஹீரோயின் ஒருத்தன் தூக்குனா பாத்தீங்களா, அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது நீ என்கிட்ட சொல்ல விரும்புறியான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அவ எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல இவளும் அவனோட ரூமுக்கு போயிடுறான். அடுத்த நாள் இந்த வேலைக்காரங்க வந்து எழுப்புறதுக்கு முன்னாலேயே அவ தூங்கி எழுந்துட்டா. அவன் இந்த ரூம்குள்ள இருந்து வெளியே போறதுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இந்த வேலைக்கார லேடி என்ன சொல்றானா, உங்களை வெளியே போக கூடாதுன்னு சொல்லி உங்க ஹஸ்பண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இவ அதை கண்டுக்கவே இல்லை. அந்த ஏரியாவில் இருக்க ஒரு தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க அந்த வேலைக்காரர் இருப்பால அவனும் ஒரு நாயை பிடிச்சிட்டு அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான். உங்களோட வீடு இந்த பக்கம் இருக்கு, நீங்க அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இவகிட்ட நக்கலா அவ ஏதோன்னு பேச இவளும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறா. ஹீரோயின் இப்ப நடந்துக்கிற விதம் இந்த வேலைக்காரிக்கு சுத்தமா பிடிக்கல. இவதானே அவங்கள குளிப்பாட்டுவா, இவளோட முதுகுல கோவத்துல வேக வேகமா தேய்ச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு புரியுதா, பொறுமையா நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அவளோட ரூமுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தங்க நின்னுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு சொல்லி இந்த கதவை திறந்து பார்த்தா அந்த வேலைக்காரன் தாங்க வந்திருக்கான். இவ்வளவு பெரிய வீட்டுல நீ எப்படி தனியா இருக்க, நானா இருந்தா கண்டிப்பா என்னால இங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லி அவன் இவளுக்கு பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். இவ வர வேணான்னு சொல்லி அவனை தடுக்க பாக்குறான். அதெல்லாம் மீறி அவன் இவளுக்கு பக்கத்துல வர
ஒரு கட்டத்துல இவ எதுவுமே சொல்லல. அந்த வேலைக்காரனும் இவளும் கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க. ஹீரோயினோட ரூமுக்கு காலையில அந்த வேலைக்காரி வராங்க. அவளோட ட்ரெஸ் எல்லாம் கீழே இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு சந்தேகம் வருது. ஏதோ தப்பு நடந்திருக்கு, இங்க யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அவ புரிஞ்சுக்கிறா. இப்ப வீட்டுல யாருமே இல்ல அப்படிங்கறனால கிடைக்கிற டைம் எல்லாம் ஹீரோயின் அந்த வேலைக்காரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றா. ஹீரோயின் இப்ப ரொம்ப நாளா பிரேயருக்கு கூட சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு ஃபாதர் வந்து என்னாச்சு, உங்க ஹெல்த் எல்லாம் பரவாயில்லையா, நார்மலா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு போறாரு. அடுத்த நாள் அந்த வேலைக்கார லேடி அங்க தோட்டத்துல இருக்கிற ஏதோ ஒரு காளான பறிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நாயை வாக்கிங் கூட்டிட்டு அந்த வேலைக்காரன் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன இவ்வளவு ஏர்லி மார்னிங் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, இந்த நாயை அத்துட்டு ஓடிடுச்சு, அதை பிடிக்கிறதுக்காக தான் இந்நேரத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த வேலைக்காரியும் ஹீரோயினை நாயா மீன் பண்ணி ஆமா கொஞ்சம் விட்டா அந்த நாயை அத்துட்டு ஓடி இருந்தாங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்கிறத அவன் மறைமுகமா கண்டிக்க பாப்பான். இந்த விஷயம் எல்லாம் எங்க முதலாளிக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப சங்கடப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அவன் அதை கண்டுக்கவே இல்லை. அதே நைட் இவனும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத அந்த கதவு சந்து வெளியே பாக்குறான். இவன் நோட் பண்றாங்கிற விஷயத்தை அந்த வேலைக்காரனும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. காலையில ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வேலைக்காரி வந்து எழுப்புறாங்க. இதுக்கு மேலேயும் தூங்காதீங்க, யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யாரு, என்னோட ஹஸ்பண்டான்னு கேட்டா இல்ல உங்க மாமனார் வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல, இவங்களும் வேகமா எழுந்து அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு அங்க இருக்க சரக்குலாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினோட மாமனாரும் இவகிட்ட நாங்க இங்க இல்லாதப்போ நீ ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன், எப்படி போச்சு இந்த நாட்கள்லாம் கேட்டா, இவங்க இப்பதான் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க உன்னோட புருஷன் எங்க போனா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல, உங்ககிட்ட ஏதாவது சொன்னான்னு சொல்லி இவன் கேக்குறான். அவங்க அப்பா அம்மாங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் எனக்கு தெரியாது, எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் சொல்லி இந்த ஆளுகிட்டே அவங்க நக்கலா பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவ கொஞ்சம் சரக்குல இருக்கனால அவர் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே இவ பெருசா கண்டுக்கல. அங்க இருக்க அந்த டம்ளர்ல வேலைக்காரி ஏதோ ஊத்தலான்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த பாட்டில் வேணாம், எனக்கு வேற ஒரு பாட்டில் இருக்கும்ல அதை கொண்டு வான்னு சொல்லி முதலாளி சொல்ல, இவங்களும் அங்க சமையல் கட்டுக்குள்ள போனா அந்த சரக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரி இன்னொரு வேலைக்காரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினும் அந்த ஹீரோயினோட கள்ளக்காதல இருப்பான்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த மொத்த சரக்கையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி தெரியல. இவர்கிட்ட வந்து அந்த சரக்கு பாட்டில் எதுவுமே இல்லைன்னு கேட்டா, நான் அவ்வளவு வாங்கி வச்சுட்டு போனேனே, அது எப்படி இவ்வளவு நாள் சீக்கிரமா தீர்ந்துச்சு, அப்போ நீங்க யாராவது எடுத்து குடிச்சிட்டீங்களான்னு சொல்லி இவகிட்டே அவர் திருப்பி கேள்வி கேட்கிறாரு. அவனால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. ஹீரோயின் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி அவங்க சொன்ன இந்த பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடும். ஆனா அவங்க எதுவுமே சொல்லல. அதுக்கு இந்த ஆள் என்ன பண்றானா, அப்பனா உனக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி இவளை முட்டி போட வச்சு அப்படியே கையை ஊனி கீழே நடந்து போக சொல்றான். ஹீரோயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் இந்த மாமனாரோட காதுக்கு வந்துருது. அந்த வேலைக்காரனை ஒரு பெரிய பெரம் எடுத்துட்டு போய் அடிச்சு வெளுத்துறாரு. கூடவே அவனை ஒரு இடத்துல கட்டி போட்டுறாருங்க. இந்த விஷயத்த தெரிஞ்ச ஹீரோயின் அவனை பாக்குறதுக்காக அங்க போறான். அவன் அந்த கதவை லாக் பண்ணிருக்கான். இதுக்கு மேலேயும் மூஞ்சில எனக்கு முழிக்க விருப்பம் இல்ல, நீ இங்கிருந்து போயிரு, நம்ம சந்திச்சுக்காம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொல்ல, ஹீரோயின் கோவப்பட்டு இங்க இருக்க இந்த மாமனார் கிட்ட வந்து சண்டை போடுறான். அவன் இருக்க அந்த கதவை ஓபன் பண்ணி விட சொல்றான். இவருக்கு சரியான கோவம் ஹீரோயின் மேல. நீ எந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கேன்னு தெரியுமா, அதை பண்ணது மட்டும் இல்லாம எங்கிட்டே நீ வாக்குவாதம் பேசுற, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ஹீரோயின் என்ன சொல்றானா, உன்னோட பையனை நீ முதல்ல ஒழுக்கமா வளர்த்திருக்கியா, முதல்ல எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்ச அப்படிங்கிற மாதிரி அவளும் லாஜிக்கா சில கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்காக இவங்க பண்ண தப்ப நம்ம நியாயம் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துல ரொம்பவுமே கோவப்படுற அந்த மாமனார் ஹீரோயினை பலாருன்னு காது செவ்வு கிளியற மாதிரி அவளுக்கு ஒரு அறையை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த வேலைக்காரர் அடியும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் திரும்பவும் வந்து ஒண்ணு அவனை வெளியே விடுங்க, இல்லைன்னா அங்க ரூம் லாக் பண்ணி வச்சிருக்க அந்த சாவியை கொடுங்கன்னு சொல்லி மாமனார் கிட்ட கேட்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பண்ண தப்புக்கு இப்ப கூட மன்னிப்பு இருக்கு, கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நடந்த விஷயத்தை மறந்துட்டு வழக்கம் போல உன் வேலையை பாருன்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. அவளோட முடிவுல மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கா. உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அந்த தட்டில் இருக்க சாப்பாடு எடுத்துட்டு இவர் அங்க இருக்க ரூமுக்குள்ள போயிடுறாரு. அவர் ரூம்ல போனதுமே அங்க இருக்க ஒரு சேர் எடுத்து வச்சு அந்த லாக் கிட்ட ஹீரோயின் வச்சிடறா. அடுத்ததா ஒரு தட்டுல சாப்பாடை போட்டு இவ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த வேலைக்கார லேடி இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, உனக்கு எத்தனை அண்ணன் தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லி அவளோட ஃபேமிலி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கிழவன் வெளியே வரதுக்காக அந்த கதவு லாக்க இழுக்கிறான். இவங்க சேர் வச்சிருக்கனால அதை திறந்துட்டு இவரால வெளியே வர முடியல. ரொம்ப நேரம் அவன் கத்திக்கிட்டே இருக்கான். இந்த வேலைக்கார லேடியும் எழுந்து போய் ஓபன் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஹீரோயின் விட மாட்டேங்கிறான். கொஞ்ச நேரத்துல அவர் பேசுற சத்தமே நின்னுருது. ஏதோ தப்பா நடக்குன்னு சொல்லி இந்த வேலைக்காரி புரிஞ்சுக்கிட்டு அந்த கதவை திறக்கலாம்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் என்ன சொல்றானா, இங்க இருக்க அந்த டாக்டரை போய் கூட்டிட்டு வா, இல்லனா அந்த ஆள் இங்கேயே செத்துருவான்னு சொல்லி சொல்ல அவங்களும் வேகமா போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அவனோட கள்ளக்காதனை பாக்குறதுக்காக அந்த சாவி எடுத்துட்டு போய் அவன் உடம்பு பூரா பெரம்பால இந்த கிழமை அடிச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த காயத்துக்கெல்லாம் முத்தத்தை கொடுத்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் மாமனாரை பார்க்க வந்த டாக்டர் அவர் வயித்துல ஏதோ ஏற்பட்ட சில ப்ராப்ளங்களால அவர் இறந்துட்டாரு, சீக்கிரமா வெளியூருக்கு போயிருக்க, அவரோட பையனை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ இவங்களுக்கு ரொம்ப சுதந்திரமாயிருச்சு. இனி இவங்களை கேட்க யாருமே இல்ல. புருஷனும் இன்னும் இங்க வரல. ஹீரோயின் சுதந்திரமா அவங்க கூட இப்ப சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. நாளைக்கு இவளோட மாமனாருக்கு இறுதி சடங்கு நடக்க போகுது. அப்போ இவளுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி அவளோட மனசு உறுத்தவே. அதே சமயம் நீங்க யோசிக்கலாம், அந்த வேலைக்காரிக்கு தான் இந்த உண்மை தெரியல, அவ சொல்லிருக்கலாம்னு சொல்லி அவளையும் இவ பிளாக்மெயில் பண்ணி பேச விட முடியாத மாதிரி பண்ணிட்டா. அப்படி சொன்னா நீ தான் இந்த தப்ப பண்ணன்னு சொல்லி இங்க இருக்க எல்லாத்தையும் என்னால நம்ப வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு வேலைக்காரி சொல்றதை விட இவ சொல்றதான் இப்ப இங்க இருக்கிறவங்க நம்புவாங்க. அதனால இப்போதைக்கு இந்த வேலைக்காரி உண்மை சொல்ல போறதில்ல. அங்க இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ஹீரோயினும் அந்த வேலைக்காரனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ என்ன சொல்றானா, கடைசி வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன், நம்மளோட காதலுக்கு முடிவே கிடையாது, அழிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காதல் வசனங்கள் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட பர்சனல் மேட் அந்த வேலைக்காரி இருப்பாள்,
பரவாயில்ல, அவ இவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா இன்னையில இருந்து புதுசா வந்திருக்க வேற ஒரு வேலைக்காரி இருப்பாங்க, அவங்க தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு உண்மையில இதுக்கு மேல நம்பிக்கை போயிடுச்சு. ஒருவேளை நான் பண்ண எல்லா விஷயத்தையும் பார்த்ததுனால நீயே எனக்கு சாப்பாடுல வசத்த வச்சிருவியோன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு. நாளையில இருந்து அவங்கள வர சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இவங்க மேல இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் அவ சப்பாத்தி மாவுல காமிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க இன்னொரு சமையல்காரி இருப்பாங்க. அவங்க இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்காக வருத்தப்படுற, நீ கொலை பண்ணலன்னு சொன்னா யாரும் நம்பலாம் மாட்டாங்க, தைரியமா இரு, கூடி சீக்கிரம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பிரச்சனையை பாத்துக்கலாங்கிற மாதிரி இவகிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே குதிரை கத்துற சத்தம் கேட்கும். இவளுக்கு தெரிஞ்சிருச்சு இவளோட ஹஸ்பண்ட் தான் இங்க வந்திருக்கான்னு சொல்லி. உடனே இவளோட கள்ளக்காதனும் அதே ரூம்ல தாங்க படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவனை எழுந்து அந்த ரூம்ல ஒரு இடத்துல மறைஞ்சுக்க சொல்றான். இவனை பாருங்க, பெத்த அப்பா செத்ததுக்கு கூட இவனால வர முடியல, ஒர்க் பிஸின்னு சொல்லி ஒரு லெட்டர் மட்டும் அனுப்பியிருப்பான். இவ்வளவு நைட் ஆகி நீ தூங்காம இருக்க, எனக்காக காத்துக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இவ ஆமாங்கிறா, உன்னை நான் அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, இப்போ உன்னோட முகம் எல்லாம் ரொம்ப குண்டாயிருச்சு, ரொம்ப செழிப்பா இருக்க மாதிரி தெரியுது, கேள்விப்பட்டேன் நான் இல்லாதப்போ நீ ஏதோ ஒரு வேலைக்காரன் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுங்கிற மாதிரி ஹீரோயினா அவன் கேட்கறாங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ எந்த மாதிரி தப்பு பண்ணாலும் எனக்கு தெரியாதுன்னா, எல்லாமே எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவள ஒரு ஆட மாட விலைக்கு வாங்குற மாதிரி தான் எங்க அப்பா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தான். ஒழுக்கமா நான் என்ன சொல்றேனோ அதுபடி இங்க வாழ்றதா இருந்தா நீ உயிரோட இருக்கலாம், இல்லனா உன்னை சும்மாவே விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இப்போ ஒருத்தனை காதலிச்சிட்டு இருக்கல, அவனை கூடி சீக்கிரம் இந்த வேலையை விட்டே நான் அனுப்பிடுவேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, இவ அவனை அந்த கதவுக்கு பின்னாலதான் ஒளிச்சு வச்சிருப்பா. அவனை வெளியே வர சொல்லி அங்க இருக்க பெட்ல இவனோட கண்ணுக்கு முன்னாலேயே அவங்க கூட ஒன்னா இருக்க பாக்குறான். இதெல்லாம் பார்த்து கோவப்படுற புருஷன் ஹீரோயின் கண்ணத்திலேயே ஒண்ணு வைக்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இடையில ஹீரோயினோட அந்த கள்ளக்காதல வேற. இவ என்ன பண்றானா, அங்க ஒரு பெரிய இரும்பு ராடு இருக்கும், அதை எடுத்து இந்த புருஷனோட தலையிலேயே அடிச்சு கொடூரமா அவனை அங்கேயே சாவடிக்கிறான். இந்த வேலைக்காரனுக்கே ஒரு செகண்ட் பயம் ஆயிடுது இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது. நாளைக்கு இவனே அவளை விட்டுட்டு போகணும்னு சொல்லி நினைச்சா கூட உயிரோட இவகிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். யாருக்குமே தெரியாம ஹீரோயினோட புருஷனோட டெட் பாடியை அவங்க ரெண்டு பேரும் தனியா கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. அவனோட குதிரை ஒண்ணு இருக்குங்க, அது கூட உயிரோட இருந்தா இவங்களுக்கு ஆபத்து தான் சொல்லி இவ கன் எடுத்து அதை ஷூட் பண்றான். அந்த குதிரை கீழே விழுறதுக்கு முன்னாலேயே இவ கீழே விழுந்துடுறா. முதல் முறையா வருத்தப்படுறாங்க. இனிமேல் இவங்க ரெண்டு பேரையும் கேட்கறதுக்கு அங்க யாருமே கிடையாது, மொத்தமுமே இவளோட கண்ட்ரோல் தான் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட லவர் என்ன சொல்றானா, என்னால சரியா தூங்கவே முடியல, கண்ண முன்னாலே உன்னோட புருஷனோட முகம் தான் என் கண்ணுக்கு முன்னால வருது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன நினைக்கிறேங்கிற மாதிரி இவன் ஹீரோயின் கிட்ட சொல்ல, அவன் என்னங்கிறானா, எல்லாமே நான் உன்னோட காதலுக்காகவும் உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காகவும் தான் பண்ணேன், இது ஒன்னும் பெரிய தப்பு மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல இவனும் அமைதியா இருக்கான். ஒரு நாள் ஹீரோயினுக்கு பரிச்சயமே இல்லாத ஒருத்தி ஒரு சின்ன குழந்தையை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வரா. என்ன விஷயம்னு பார்த்தா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்தா பாத்தீங்களா, அவனோட பையன் தான் இது. இந்த கிழவியோட பொண்ணு கூட தான் அந்த ஆளு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருப்பாரு, வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லிட்டு இங்க இருக்க ஒட்டுமொத்த சொத்துக்குமே இவங்க ஒருத்தன் தான் வாரிசு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவங்க சொல்றாங்க. அதுக்கு தேவையான லீகலான சில டாக்குமெண்ட்ஸும் கூட இவங்க கிட்ட இருக்கு. ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பானா, இப்போ இந்த சொத்துக்கு யாருமே உரிமுகம் நடிட்டு வர மாட்டாங்க, இதை வச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழலாம்னு சொல்லி இவ ஒரு பிளான் போட்டிருப்பா. இது அத்தனைக்கும் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி இவன் ஒருத்தி புதுசா வந்திருக்கா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை நான் வெளியே போகலாம் சொல்ல மாட்டேன், நீயும் இங்கே இரு, நாங்களும் இங்கே இருக்கிறோம்னு சொல்லி இவங்க இங்கே செட்டில் ஆகிடுறாங்க. இப்போ இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த வேலைக்காரனை ஹீரோயின் கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ள வச்சு வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. இவங்க இப்போ புதுசா வந்தனால அவன் திரும்பவுமே அந்த பழைய இடத்துக்கே போயிடுறான். அவன் கண்ட அத்தனை கனவும் வீணா போச்சு. கொஞ்ச நாட்கள் ஆக ஆக ஹீரோயினுக்கு அந்த சின்ன பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனை இவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா எப்படி பத்திரமா பாத்துக்குவாங்களோ அந்த மாதிரி அவனை பாத்துக்கிறாங்க. அங்க இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறது, அவன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தூரத்துல இருந்து அந்த வேலைக்கார பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கே ஒரு கட்டத்துல ஹீரோயினை பிடிக்காம போயிருது. இவன் என்ன சொல்றானா, அந்த பையன் இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது, இத்தனை நாளா நீ என்னத்தான் பெருசா நினைச்சிட்டு இருந்த, இப்ப புதுசா ஒருத்தன் வந்ததும் என்ன நீ கண்டுக்கிறதே இல்ல, எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் அங்க இருந்தானா நான் திரும்பவும் வீட்டுக்குள்ள வர முடியாதுங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அவன் என்ன சொல்றானா, அதுக்காக தான் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், இப்போ அவனை ஏதாவது பண்ணா நம்ம தான் கொலை பண்ணாங்க சொல்லி இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், ஒரு சீக்கிரமா நல்ல டைம் பார்த்து தான் அதை பண்ண முடியும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லி அவளோட லவர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சின்ன பையனை கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த வயசான கிழவி, அவ என்ன சொல்றானா ஹீரோயின்ட்ட, நீ இப்போ ரொம்ப பெரிய ரூம்ல தங்கி இருக்க, அங்க நீ ஸ்டே பண்றதை விட இவன் ஸ்டே பண்ணாதான் நல்லா இருக்கும், உன்னோட ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன ரூம்ல நீ ஷிஃப்ட் ஆயிருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவ சொல்ற எல்லா விஷயத்தையும் கேக்குறா. காலையில தூங்கி எழுந்ததுமே இவளுக்கு ஏதோ ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லலாம்னு சொல்லி அவ போவா. ஆனா அவன் இவங்க மேல இருக்க கோவத்துல கண்டுக்காம போயிடுவான். அந்த சமயம் பார்த்து அந்த சின்ன பையன் ஹீரோயின் கிட்ட பேச வர கோவத்துல அவனை தள்ளி விட்டு போயிடுறாங்க. இதனால கோவிச்சுட்டு அந்த பையன் அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அவனை காணும்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே அந்த காட்டையே சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு உயரமான மலையில மலை உச்சியில ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல அவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத ஹீரோயினோட லவர் பாக்குறான். ஒரு சின்ன பையன் ரொம்ப நேரம் அந்த பனியில இருந்ததுனால அந்த பனி உறைஞ்சு போய் அவன் கை கால்லாம் ஃப்ரீஸ் ஆகி மயங்கிடுறாங்க. அவனை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து இவன் ஒப்படைக்கிறான். அப்போ அந்த இவனோட பாட்டி இருப்பாங்கல்ல, நீ யாரை கேட்டு உள்ள வந்த அப்படின்னு இவன் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. இவனுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. நான் தான் இந்த பையனை சேஃப்டியா பத்திரமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், பார்க்க போனா நீங்க தான் என்ன பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிழவிட்ட சொல்ல, அதெல்லாம் கிடையாது, வேலைக்காரெல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நீ போ அப்படின்னு சொல்லி இவனை வெளியே போக சொல்லிடுறாங்க. அவனுக்கு இது ரொம்ப அப்செட்டா போயிருது. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, எனக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு, நான் நினைச்சிருந்தா அந்த மலையில இருந்தே தள்ளி விட்டு
அவனை கொண்டு இருக்க முடியும். இருந்தாலும் நான் அந்த மாதிரி பண்ணல, எல்லாமே உனக்காக தான். கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு நீ தான் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் மயக்கத்துல இருந்து இருப்பான். அப்போ அந்த பாட்டி அவன் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, நீங்க போய் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரம் நான் இவனை பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். இவன் சொல்றதை கேட்டு அந்த லேடியும் தூங்குறேன்னு சொல்லி இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல இருக்க ஒரு கதவை திறந்து ஹீரோயின் அவனோட லவரை உள்ள கூப்பிடுறான். அந்த சின்ன பையன் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவன் பக்கத்துல ஹீரோயின் போனதுமே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுந்துறான். இவ அவனை உட்காரவே விடல. அங்க இருக்க ஒரு சின்ன தலகாணி எடுத்து அவனோட முகத்துல வச்சு ஹீரோயின் அமுத்தி அவளை கொலை பண்ண பாக்குறான். அந்த சமயம் அவனோட காலை லவர் பிடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பையன் செத்து போயிடுறான். இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டமேன்னு சொல்லி ஹீரோயின் வெடிய தூங்கவே இல்ல, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை அந்த வேலைக்காரியும் பாக்குறா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட லவருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற அந்த காட்டுக்குள்ள அவனோட மனசாட்சியை அவன 1000 கேள்விகள் கேட்க எந்த தப்புமே செய்யாத ஒரு சின்ன குழந்தைய கொண்டுட்டுமேன்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த வீட்டுல இருக்க டாக்டர் ஹீரோயின் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அதிகாலையில அவனுக்கு மூச்சு திணறல் மாதிரி வந்து அந்த இடத்துலயே அந்த பையன் செத்து போயிட்டான். அவன் நான் எழுப்ப ட்ரை பண்ணேன், அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவன் இறந்துட்டான்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹீரோயினோட லவர் அங்க வராங்க. அவன் என்ன சொல்றானா, அந்த சின்ன பையனை நாங்க தான் கொலை பண்ணோம், அவ தலகாணி வச்சு அமுத்துனா நான் அந்த பையனோட காலை பிடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் அவ என்ன காதலிக்கிறான்னு சொல்லி நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்க ஒரு நோயின்னு சொல்லி. இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொன்னது அவ தான். அவளோட மாமனாரு இவளோட புருஷனை கூட இவ தான் கொலை பண்ணா. ஏதோ ஒரு காளான்ல விஷத்தை கலந்து கொடுத்து இவ கொன்னுட்டதா அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் தான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற. கூடவே அந்த வேலைக்காரியும் இவனும் சேர்ந்துதான் இந்த எல்லா தப்பையும் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை பையனை நான் என்னோட மக மாதிரி தான் பாசமா பாத்துக்கிட்டு இருந்தேன், நம்பிக்கை இல்லைனா இங்க இருக்க இந்த பாட்டிமாகவே கேளுங்கன்னு சொல்லி சொல்ல அவங்களுக்கு தெரியல ஹீரோயின் ரொம்ப அன்பா பார்த்து இருந்திருப்பா. ஹீரோயின் சொல்றதா உண்மை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவனுக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுது. அப்படியே இவ பிளேட்டை திருப்பிட்டான்னு சொல்லி அவகிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இருந்ததா பரவாயில்ல, அவ எந்த தப்புக்குமே கரெக்டான பாயிண்ட் கண்டுபிடிச்சு இவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறா. இவளோட மாமனார் சாகருக்கு முன்னால இவங்க 2 பேரும் தொடர்பு இருந்தனால அந்த வேலைக்காரனை பெரம்புல அடிச்சு வெளுத்திருப்பாருல, அத கூட இவ ஒரு காரணமும் சொல்றா. அவர் சாவருக்கு முன்னால இவனை கொடூரமா அவர் தாக்கி இருக்காரு, அதனால தான் இவன் அவரை கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது இல்லாம அந்த காளான்களை எல்லாம் பறிக்கிறதுக்கு இந்த வேலைக்காரி தான் அதிகாலையில போவா. அப்படின்னா இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பா தான் இந்த தப்பு பண்ணிருக்காங்க, ஏன் மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த வேலைக்காரி நினைச்சா எல்லா விஷயங்களும் சொல்ல முடியும். அவங்க எதுவுமே சொல்லல. ஹீரோயின் அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டா. அதே சமயம் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறத அவ நோட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்க பேசாமலே இருந்திருக்கலாம். ஹீரோயினோட லவரையும் அந்த வேலைக்காரியும் ஒரு குதிரை வண்டியில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த சின்ன பையன் இறந்து போனதுனால இங்க இருக்க தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அந்த லேடியும் போயிடுறாங்க. தன்னோட சுயநலத்துக்காக இவளை எதிர்க்கிற ஒவ்வொருத்தரையுமே ஹீரோயின் கொலை பண்ணிட்டா. அதை நிரூபிக்க எந்த ஒரு சாட்சிகளும் கிடையாது. அங்க இருக்கிற மொத்த வேலைக்காரங்களும் வேலையை விட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பண்ண எல்லா தப்பையுமே தெரிஞ்சுக்கிட்ட அந்த சமையல்கார லேடி ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அவங்களும் கடைசியாக இவளை ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள இப்போ ஹீரோயின் ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. அவளோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்க அந்த குழந்தை இருக்கு. இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.